கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணியிருக்காங்க. என்னடா பாருங்க, அதுக்கு தான் ரெடி ஆகி போயிட்டுருக்கோம். ரோடே அந்த ஜாக்கெட்டே ஈரமாக இருக்குடா. ஸோ கேம்ப் ஃபயர் போகிறோம். அண்ட் ஹோட்டல் வந்து நான் நாளைக்கு காலையில் எடுத்து காட்டுறேன், ஏன்னா இப்போ இருட்டாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து ஒரு வியூ இருக்குது, இங்கேருந்து ஒரு வியூ ஒன்று இருக்குது, அதையும் நான் காட்டுறோம். காட்டு. ஓகே அப்போ வாங்க. இது ஃபோனை எடுத்துருக்கியா இல்லை வச்சிருக்கியா? ஃபோன் இல்லை, அவன்கிட்ட தான் இருக்குது. ரூமில் வச்சுக்கியா அவன் ஃபோன்? ஏன் செமையா குளிர்தாடி, குளிர் காய்வாமா? நல்ல குளிர் காயலாமா? என்ன தண்ணியா இருக்கு? எல்லாமே தண்ணியா இருக்கு, உட்கார முடியல. ஸ்லோ மோஷன் ஊருதுடா ஊருதுடா. அக்னித்தானம் இருக்கா? டயர் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கா? இங்கேருந்து வந்து அங்கே ஒரு மலை இருக்குது, அது வந்து காலைல தான் இந்த வியூ தெரியும். அங்கே ஒரு டவுனு, இங்கே ஒரு டவுனு, அது வந்து காலைல தான் தெரியும். ஏ லெதர் என்னடா பண்ண அவன்? லெதர் போட்டு பக்கத்தில் பத்தி கொண்டா. அப்புறம் என்ன, அங்கேருந்து இங்கேருந்து குதிக்க வேண்டியதான். வச்சுட்டான்டா. வெயி எதுக்கு கைய வெயி? எவ்வளோ க்ளோஸ், கை கறிக்கட்டை ஆகுறதுக்கா? எவ்வளோ க்ளோஸில் வச்சு. ஏய் அப்படியே எதுக்கு சாணம் பிடிக்கும்? காற்று இந்த சைடு திரும்பிச்சுன்னு வையா, முடிஞ்சதுக்கு பிடிச்சிங்க சார். காப்புக்கு உட்காந்துருட்டா இருக்கிற குளிருக்கு. நல்லதுன்னா ஒன்று அடிப்பேன். வாட்டி என் வாயிலேருந்து புகழ வருது. அதான்டா, இதுல வா. ஆக்சுவலி இந்த லைட் வெளிச்சதுல உங்களுக்கு தெரியும். எங்கடா போகிறேன்? சாப்பிட போகிறோண்ணா. ஏய் இங்கே பாருங்க. வாவ், ஃபோட்டோ எடுக்கிறியா? ஃபோட்டோ இல்லை, வீடியோ. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி நாய் ஒன்று தொட்டா கடிக்குமோ? ஏய் ஒன்றும் பண்ணலண்ணா, கடிச்சிட போகிறான் ஒரே கடி. ஸோ அந்த ஹோட்டலில் வந்து ஷெட்டில் எல்லா ஆக்டிவிட்டியுமே இருக்குது. ஸோ அங்கே விளையாண்டுருக்கானுங்க, மேலே வேறு பாட்டெலாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. புரியல என்னது? வச்சுட்டு வர. ஸோ அடுத்து வந்து சாப்பிட போகிறோம், அதை வந்து கோபுரில் காட்டுறேன். இது லாக் பண்ண கற்றுக்கணும் முதல்ல, அதுக்கு அவனை கூப்பிடணுமேடா. ஏய் சொல்லு, இன்னைக்கு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இன்றைய ரைடு குதூகலமாக இருந்துச்சு. செருப்படி வாங்கி இந்த இயர் இப்படி முடியும்னு நீ எதிர்பார்த்தியா? இந்த இயர் முடிஞ்சிரும்னு ஏதோ தப்பி வந்தது, எங்க அதிர்ஷ்டமா இருக்கு. ஏதோ நான் டிரைவ் பண்ணதுனால. நீங்க டிரைவ் பண்ணீங்க? இல்ல 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 இல்ல, ஏன்னா அவ்வளவு குளிர். தம்பியை சம குளிர். தம்பி எங்கன்னு தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்க. டபுள் மீனிங். இப்போ இந்த மூக்க பிடிச்சிக்கிட்டாங்க வந்து என்ன ஆகும்? மூக்க தடவுறோம், எப்படி போட்டு நீ மூக்க காணுன்னு தடவுனேன் நான். செம குளிர், உடம்புல கால்லாம் நடக்க கூட முடியல. இதெல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்து ரூமில் வைக்கவே முடியல. கோபுரம் வந்து சார்ஜ் இருக்கேன், காலை தூக்கிட்டு.
இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. அது வந்து மார்னிங் தான் தெரியும். மார்னிங் ஒரு டைம் லாட்ச் வைக்கிறேன் அதுக்குன்னு. நீ தெரிவியாடா முதல்ல? இல்லை தெரியும்டா, தெரியுது இல்லடா. நான் தெரியுதா? ஊஞ்சல் ஆடுறது தெரியுதா இல்லையா? தெரியுதுடா. அதான் மெயின். 100K லைக்ஸ் வேணுமா வேணாமா? வேற ஹாப்பி நியூ இயர். ஆக்சுவலாக இது பொங்கலுக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஹாப்பி பொங்கல். பொங்கலுக்கு தான் எடிட் பண்ணி போடுவேன். இத்தனை வருஷத்தில் நான் வந்து இந்த அளவு குளிரை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்தளவு இதில் வர மழை. ஏன்னா இவன் இந்த வருஷம் தான் கொடைக்கானலே வந்திருக்கான். ஆமாம், கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம். அதில் நல்ல குளிர் காலம் வந்துருக்காங்க. இமாச்சல் பிரதேஷ் லடாக் போயிட்டு வந்தேன். அடுத்து லடாக் தான் எங்கள் பிளான். எங்கடா அவன் ஓடி ஓடி போயிடுறான். கரெக்டாக எங்கள் டீம் ஸ்பான்சர் தான் மேலே போய் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாருன்னு தெரியல, வெட்டி கதை தான் பேசிக்கிட்டு இருப்பார். அவர் தான் எங்களுக்கு முழுசாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோட்டல்லே அவங்களுக்கு வந்து சாப்பாடும் தராங்க. ஆனால் அது வந்து தனியாக அதாவது அந்த செஃப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே தூங்கிருக்கலாம். அது சரி. இப்போ வந்து சரி ஒரு மாஸ்டர் செஃப் தாமுவோட சிஷிய பண்ணல நல்லா சம பார்ப்பல. ஆனால் வாயில் தான் வைக்க முடியாது. ருசிக்கு சாப்பிடலாம். மாஸ்டர் செஃப் புகழ்ந்து பேசுனதுனால எங்களை இங்கே உட்கார வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க. சாப்பாடு எப்படி பேட்டரி எதுவும் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம பத்திக்கு சாப்பிடுவோம், ருசிக்கு சாப்பிடுவோம். ருசிக்கு சாப்பிட்டா பத்திக்கு சாப்பிடுவோம். தத்துவம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நானும் உங்கள் மேசன். இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது டைம் லாப்ஸ்லாம் போட்டிருப்பேன். வேறு லெவலில் இருக்குது இந்த ரூம்லேருந்து வியூ. ஆக்சுவலி அதுக்கு மேலே இந்த மிஸ்ட்டு வந்து மறைச்சிருச்சு. அதுக்கு மேலேயும் வந்து இதெல்லாம் இருக்குது, வீடெல்லாம் நிறையா இருந்தது, ரூம்ஸு வீடு அதெல்லாம். ஸோ மிஸ்ட்டு வந்து காலைல நல்லா இருந்தது. அந்த சன்ரைஸுங்கிறது சூப்பராக தெரிஞ்சுது. அது டைம் லாப்ஸ் போட்டிருப்பேனா. பட் இப்போ வந்து ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சு. கிடைக்க மாட்டீங்க. வா, அவனே குளிருக்கு எதமாக இருக்கிறதுக்கு வந்திருக்கான்டா. ஏன்டா அவனை தரிச்சு விட்ற? சரி போ 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 போதும். ஸோ கேஸ், நான் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் ரூம் டூர் காட்டுறேன்ட்டு. இப்போ வந்து காமிச்சிடுறேன் எங்களோட ரூம். ஸோ இதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ரோடு போகும். அது வந்து ரிசப்ஷன். அது வழியாக உள்ளே வந்து அதுவும் உங்களுக்கு ரூம் தான். அந்த சைடும் ரூம் தான். அண்டு இது உள்ள ஃபுல்லாக ரூம் தான். இங்கே வந்து ப்ளே இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பசங்களோட வந்தால் ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் விளையாடலாம். அண்ட் அங்கே வந்து நெட்லாம் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஷெட்டில் அந்த மாதிரி எதாவது விளையாடலாம். அண்ட் நேற்று நைட்டு பார்த்த கேம்ப் ஃபயர்லாம் இங்கே தான். இவங்க தான் ரூம் மேனேஜ்மெண்ட். அண்ட் இங்கேருந்து தான் அந்த வியூ வேறு லெவலில் இருந்தது. இங்கே வந்து ஒரு குட்டி நாயும் இருக்குது. ஜாலியாக அது கூட ஃபன் பண்ணிருக்கலாம். அண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ராஜா. அண்ட் இதுதான் எங்கள் ரூமு. ஸோ ரூம் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து கொஞ்சம் நாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ட் இதுதான் 2 பேர். நாங்கள் வந்து 4 பேர் வர மாதிரி சொல்லிட்டு வந்தால. ஸோ அதுக்காக இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணோம். பட் ஒருத்தவங்க வந்து வரல. பண்ணு அவனுக்கு காலைல ஃபோன் பண்ணி நல்லா கலாச்சி விட்டாச்சு. இங்கே வந்து ஒரு டிவி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ரிமோட்டு தான் ஒர்க் ஆகாது. மற்றபடி நம்ம கையால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பர்ஸு, மொபைல் அதெல்லாம் வச்சுக்கலாம். சார்ஜ் போட்டு 2 இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே மிரர் இருக்குது. அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து லேப்டாப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அண்ட் கீழெல்லாம் பேக்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் காய போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, நேற்று நைட்லாம் நான் செம்மையாக இந்த ரூமை தேடி அலைஞ்சிட்ருந்தோம். அண்ட் பாத்ரூம் இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் அண்டு ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஹீட்ரு எல்லாமே இருக்குது இந்த ரூமில். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து எதுவும் வியூலாம் ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இங்கே உட்காந்துட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம். பட் நாங்கள் இங்கே டீ குடிக்கல, ஆல்ரெடி அங்கே காமிச்சிருப்பேன்.
அங்கே உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருந்தோம். இங்கேருந்து இந்த வியூ சூப்பராக இருந்தது. ஸோ இதான் எங்கள் ரூம் டூர். அண்ட் நேற்று நைட்டு நடந்தது நான் வந்து சொல்ல அந்த கேமராவிலையும் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா என் பேட்ரி வந்து ட்ரை ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரில. இது இங்கே இவ்வளோ கூலிங்காக இருக்கிறதுனால ட்ரை ஆகிடுச்சா அப்படி என்னான்னு தெரில. நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னா நாங்கள் ரூம் தேடி இந்த மலை இருக்குல்ல, அந்த மலையெல்லாம் 2-3 வாட்டி சுற்றிட்டு அதுக்கு திரும்பி இங்கே வந்து இது உள்ளே போயிட்டு திரும்பி வந்து ரூமுக்கு இங்கே வந்தோம். அண்டு ஒரு இடத்துல நின்னோம். அந்த இடத்துல இருந்து நான் சொல்கிறேன் பாருங்க, இவனால தாங்க கட்டுற கதையெல்லாம் பேசலாம் பாருங்க. நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் இல்லை நேற்று அவங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சுடா. நான் சும்மா ஃபண்ணுக்கு வந்தேன். அது என்னன்னா ஒரு இடத்துல நின்னோம். அதான் ரூம் நினச்சிட்டு நின்னோம். ஆனால் ஒரு செகண்டில் பக்கத்தில் அந்த மரமே தெரியல. அந்தளவு மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல ரூம் இருந்தது இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் குளிர் வேறு லெவலில், கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, நடக்க கூட முடியல, காலிலேருந்து எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா செம மழை வர பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் கொடைக்கானல் டவுனே 2-3 வாட்டி போயிட்டு வந்தோமா, செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதுலேயே வந்து இங்கே வந்து ரூம்லாம் இது பண்ணிட்டு எந்த இதுவுமே கேட்கல, ரூமை கொடுங்கன்ட்டு வந்து உட்காந்துட்டு ரூம் புக் பண்ணியாச்சு. இன்னும் எதுவுமே பண்ணல. அண்ட் இங்கே வந்து என்னென்னா டின்னர் லஞ்சு வந்து நீங்கள் சொல்லிடணும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கான சார்ஜ் எதுவும் வாங்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ஏஞ்சி அண்ட் டீக்கும் எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதான் ரூம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா இது பார்த்துருப்பீங்க. நான் எப்படி போட போகிறேன்னு தெரியல. ஏன்னா நேற்று நைட்டு நடந்த நியூ இயர் இதெல்லாம் ஜாலியாக இருந்தது. ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி போடணும், இதுக்கு அடுத்து போடணும்னு தெரில. பட் எதாக இருந்தாலும் கட் பண்ணி கடைசியில் நான் போட்டுடுறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதுக்கு மேலே நான் கொடைக்கானலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பூம்பாறை, கொடைக்கானல் லேக்கு அண்டு அது பேர் என்ன, இதை ஒன்று வந்துட்டேன், பைன் ஃபாரஸ்ட், அதுக்கெல்லாம் போய் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எடுக்கலான்ட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு மேலே வர வீடியோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் பேட்ரி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இவ்வளோ கூலிங்கில் வந்து ட்ரை ஆகுதா என்னன்னு எனக்கு தெரில. நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். நான் அங்கேருந்து கொடைக்கானல் மலை ஏறுற வரையும் எடுத்தேன். அதிலே 30% இருக்குது. அதை எடுத்துகிட்டு நான் இதை போட்ட கடைசியில் சல்லுன்னு இறங்கிடுச்சு. எதனால் இறங்கிச்சுன்னு தெரில. ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.